பெறப்போகிறவனுக்கு வழிகாட்டும் நீர் முருகனது அருளை பெற்றிருக்கிறீரா? அருள் என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவன்தான். என் அகந்தானே ஆறுமுகம். அவன் இல்லாத இடமேது? முத்தமிழ் இருக்கும் இடத்திலெல்லாம் முருகப்பெருமான் இருப்பது திண்ணம் ஐயா, திண்ணம். தமிழுக்கும் முருகனுக்கும் அத்தனை தொடர்பா? அதனையா அப்படி கேட்டுவிட்டீர்? தமிழ் எழுத்தின் வடிவம் எல்லாம் என் தண்டவாணி தெய்வம் அல்லவா? விளக்கமாக சொல்லும். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஆ முதல் அவ்வரை 12. என் ஐயன் ஆறுமுகனுக்கும் கண்கள் 12. ஓஹோ, உயிரெழுத்தும் 12, பக்தருக்கு ஒளி கொடுக்கும் ஆறுமுகனின் கண்களும் 12. பலே. அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தால் 3 இனம். என்னென்ன? பல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த 3 இனங்களில் 3 எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேலுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள். முருகு என்றால் அழகு, இளமை, பெருமை, உயர்வு, முதுமை இல்லாமை, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்ல விளக்கம், நல்ல விளக்கம். ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள்? கச்சட தப்பற, ஞயன நமன, எரள வழல என்று இனத்திற்கு 6 எழுத்துக்களாக பிரித்தார்கள். இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் 6. என் கந்தனுக்கும் சிரங்கள் 6. ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18. தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன். அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது 6 வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதின் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டமெல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு. ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்கீரரே, ஐயா, இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. நற்கீரரே, முருகா, ஷண்முகா, வேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது? நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை பழனியில உள்ள முருகன் சிலையை போகர் சித்தர் நவ பாஷாணங்களை பயன்படுத்தி செஞ்சிருக்காருங்க. இந்த நவ பாஷாணம் போகரா தான் இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். போகருக்கு சித்தர்கள் தலைவன்ற முறையில இந்த மலையில வழிபாடு நடந்திருக்கணும். நடந்தது அது முருகர் இல்லையா, ஆடா தற்கூரி. அந்த சிலையை செஞ்சதே போகர் தான். தனக்கு தானே சிலை செஞ்சு வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன தந்தை பெரிய அத்தி அவசரத்துல அந்த பேரை சொல்லி இவர் இஷ்டத்துக்கு முதல் தமிழன் முருகன், முருகு அழகு அஞ்சென்ற விகுதி சேர்ந்து தமிழனாக இருந்து மலையில குறிஞ்சி மலையில வாழ்ந்தான். அவங்க அப்ப ஒரு போட்டி வைக்கிறான், உலகத்து புறம் சுத்திட்டு வாப்பான். இவன் பாவம் யதார்த்தமா ஒரு மயில் ஏறி ஊர் சுத்திட்டு வர போறேன், டயர்டாகி வந்து சேர்ந்தான். அதுக்குள்ள அங்க கொட்டை தான் கிடந்துச்சு. கொட்டை கிடக்குது, நம்ம வந்துட்டு இருக்கிறோம், ஊர் சுத்திட்டு இருக்கான், நம்ம கூட எவனும் ஓடியாருல, இது மாதிரி கிடக்குது. உங்க அப்பனை பார்த்து மாரி ஈஸ்வரா என்ன பாச்சு கனி, அது ஒண்ணு திண்டு கொட்டை ஓட்டான். எப்படி கொடுத்த நீ? அவன் எதுல சுத்தி இருப்பான்? அவனுக்கு வாகனமே இல்லையே, எளிதான வாகனம், ஏறி உட்காந்து மேய்ஞ்சு போ. அவன் விவரமா, அப்பா உலகம் பூரா நான் சுத்தல, உலகத்தை படைச்ச ஒன்னையவே சுத்துறேன், நான் ஒன்னையவே சுத்துறேன்னு ஒரு சுத்தின உடனே அவன் கிட்ட பழத்தை கொடுத்துட்டேன். முருகனுக்கு கோவம் வந்துருச்சு. எந்த வக்கால் வழி நான் ஊர் பூரா சுத்திட்டு வந்திருக்கிறேன், உழைச்சு போட்டு ரத்த வியர்வை சிந்த, நான் வேர்வை சிந்த இங்க வந்து நிக்கிறேன், நீ உழைச்சவனுக்கு கூடி கொடுக்காம பக்கத்துல இருந்து ஜால்ரா போட்டான் பார் காவேரி தாயன், அவனுக்கு கொடுத்துருக்கேன், என்னடா நான் என் போட நீ அப்படி மேல ஒரு மயிறு மேல எங்க ஊருக்கு வந்துட்டான். அப்பனையே எதிர்த்து அந்த காலத்துல உழைத்தவனுக்கு ஏற்ற ஊதியம் கேட்டு கம்யூனிஸ்டுகள் தோன்றாத காலத்திலே, மார்க்ஸ் தோன்றாத காலத்திலே, இஸ்லாம் தோன்றாத காலத்திலே ஒருவன் நாயம் கேட்டவன் ஒரு தமிழன், அவன் தான் முருகன்.
ஆதி பிரம்ம சொரூபம் எடுத்த ஓதிமலை முருகன் கதை தெரியுமா? ஒரு தடவை கைலாயத்துக்கு பிரம்மதேவன் வந்திருக்காரு. விநாயகரை மட்டும் வணங்கிட்டு முருகப்பெருமானை வணங்காமலே போயிருக்காரு. அன்புக்கு அடிபணிந்து போவார் முருகன். ஆணவத்தை கண்டா விடுவாரா? உடனே பிரம்மதேவனை கூப்பிட்டு படைப்புக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரம்மதேவன் பொருள் தெரியாம திருன்னு முழிச்சிருக்காரு. உடனே முருகப்பெருமான் பிரம்மதேவனை இரும்பு சிறையில் அடைச்சிருக்காரு. அதனால இந்த ஊருக்கு இரும்பறை அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. பிரம்மதேவனோட படைக்கும் தொழிலை முருகப்பெருமானை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. முருகப்பெருமான் படைக்கும் உயிரினங்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்களா பிறந்திருக்கு. இதனால பூமியில இறப்பு விகிதம் குறைஞ்சு போயிருது. பூமி தாயோட பாரம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை பத்தி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க பூமி தாய். சிவபெருமான் முருகன் கிட்ட பிரம்மனை விடுவிக்க சொல்றாரு. சுவாமி மலையில பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் ஓதிமலையில் வேதங்களை உபதேசித்தார் என்கிறது புராணம். வேதங்களை ஓதி உபதேசம் செய்ததால் இந்த மலைக்கு ஓதிமலை அப்படிங்கிற பெயர் வந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறதான் ஓதிமலை முருகன். திருச்செந்தூர் முருகனோட மூலவர் சிலை ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1668ஆம் ஆண்டு டச் நாட்டவர்கள் திருச்செந்தூர்ல இருக்க நாயக்க மன்னர்களோட போர் செய்யறாங்க. போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அங்க இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போறாங்க. கூடவே திருச்செந்தூர் முருகனோட மூலவர் சிலையை தங்கம் நினைச்சு உருக்க பார்த்திருக்காங்க. அது முடியாம அதை எடுத்துட்டு கடல் வழியா போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் கடல்ல போனப்பவே பெரிய புயல், இடி, மின்னல் எல்லாமே வந்து கப்பல் ரொம்ப தடுமாறுது. எல்லாமே கடவுளோட செயல்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுளோட சிலையை கடலை தூக்கி போட்டுறாங்க. 1653ஆம் ஆண்டு வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிற ஒரு முருக பக்தரோட கனவுல முருகன் வந்து என்னுடைய மூலவர் சிலை கடலுக்குள்ளதான் இருக்கு, அது இருக்க இடத்துக்கு மேல எலுமிச்சம்பழம் மிதக்கும், கருடன் வட்டமிடும்னு சொல்றாரு. வடமலையப்ப பிள்ளை தேடி போய் அந்த சிலையை மீட்டுட்டு வராரு. உப்பு தண்ணிக்குள்ளேயே 5 வருடம் இருந்ததுனாலதான் அந்த மூலவர் சிலை அப்படி இருக்கு. எல்லாம் குமரன் திருவிளையாடல். அதை பாப்பான் ஏத்துக்க மாட்டான். ஒண்ணும் கிடையாது, தீண்டாமையெல்லாம் கிடையாது. போய் ஒரு குறத்தைய கல்யாணம் பண்ணி 1க்கு 2 தாரம் கட்டி என்ன தீண்டாமையை ஒழிச்சான். அவனை நீச்ச சாமியா. நான் வைஷ்ணவன் பக்கா ஐயங்கார். எப்படி முருகபக்தனான 48ல் என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் லிவர் வந்துருத்து. டியூப் வச்சு வாட்டர் எடுப்பான். 2 வாட்டி மேலே எடுத்தால் செத்து போடுவாங்க. திருச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவள் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கத்தான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பார்க்கலாம் சார், வந்து ஏதோ பாருங்கள் சார், ஆஸ்பத்திரியில் பிழைக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டார். இப்போ பேசலாம் ஆரம்பித்தா 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பை. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். ஆச்சரியமா இருக்கு. அந்த வினாடிலேருந்து நான் முருகபக்தர். அதை விட அதிசயம் என்னன்னா, அடுத்த வினாடி இறந்து போயிடுவான்னு எல்லா டாக்டராலும் சொல்லப்பட்ட என் சிஸ்டர் போன வருஷம்தான் இருந்தா, 85 வயசுல. நான் ஃபாரினே போனதில்லை, அவள் பார்க்காத ஃபாரினே கிடையாது. உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை முனைவர்கள் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அனுப்பிச்சு அன்னைக்கு பூசின விபூதி தான் அது.